கமல் சார் வேணும் உங்களுக்கு, ஸ்ரீதேவி வேணும். ஆனால் அவர் நடித்த தக்லைஃப் படத்தை மாத்திரம் நீங்கள் வெளியிட மாட்டீங்க. நாங்கள் தியேட்டரை கொளுத்துவோம்னு சொல்லி மிரட்டுவீங்க. இது என்னடா நியாயம் அப்படின்னு ஒரு சாதாரண குடிமக்கள் நினைக்கிற அளவுக்கு இன்றைக்கி கர்நாடகத்தில் ஒரு நிலைமை மாறி இருக்குது. கர்நாடகத்தில் அந்த நிலைமை மாறி இருக்கிறதுக்கு கமல் மீது உள்ள பற்றுள்ள ரசிகர்கள் அங்கே லட்சக்கணக்கில் இருக்காங்க, கோடிக்கணக்கில் இருக்காங்கங்கிறத தான் காட்டுது. இதை நான் கடைசியில் சொல்கிறேன். அதாவது கர்நாடக மந்திரியே தன்னுடைய மகனை சினிமாவில் அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த அறிமுகப்படுத்துவதற்கு கமலுடைய பேர் தேவைப்படுது அவருக்கு. அந்த கதையை பிற்பாடு சொல்கிறேன். முதல்ல இந்த கோட்டா சீனிவாச ராவ்னு உங்களுக்கு ஒரு நடிகர், நல்ல நடிகர், ஆந்திராவிலிருந்து வந்தவர். இந்த சனியன் அப்படின்னு சொல்லி அவர் பேரை உச்சரிக்கும் போதே தியேட்டரில் அதிரும். அதாவது சாமி படத்தில் நம்ம விக்ரமுக்கு எதிரியாக நடிச்சிருப்பார். அதே மாதிரி நிறைய திருப்பாச்சி மற்ற படங்களெல்லாம் நடிச்சிருக்காரு. நல்ல புகழ்பெற்றவர். அவருக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் இருக்கிற நிலைமையை அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு அப்படியே பக்குன்னு ஆகிப்போச்சு. ஆள் அடையாளமே தெரியலை, உருக்குலைஞ்சி போச்சு. அவர் அந்த நோய் என்னங்கிறத அவர் வெளிப்படுத்தலை, சொல்ல விரும்பலை. அதையே நம்ம துருவி கேட்கணுங்கிற ஒரு அது அசிங்கம் தானே. இல்லை, அது ஒரு நல்லது இல்லை. ஒருத்தருடைய உடல்நிலையில் என்ன கோளாறு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல அப்படி என்ன நமக்கு வந்துட போகுது, வேணான்னு விட்டாச்சு. ஒரு காலில் 2 காலுமே கெட்டு போய் கிடக்கு, புண் அதிகமாக இருக்குது. ஆள் இப்படி இருக்கார். அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி நியூஸை போட்டானுவோம். உயிரோடவே இருக்கார். இங்கே நம்ம நடிகர்களுக்கு அடிக்கடி நடக்கிற நிகழ்வு தான் அது. அங்கேயும் ஆந்திராவிலையும் நடக்குது. செத்து போயிட்டாருன்னு போட்டாங்க. அப்புறம் அவர் வீடியோ எடுத்து நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவருடைய உண்மையான உடல்நிலை தெரிய வருது. அவ்வளவு மோசமான உடல்நிலையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. பட தயாரிப்பாளர்கள்லாம் வந்து பேசுகிறாங்க, ஆறுதல் சொல்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்க தகுந்தது தான். அவர் விரைவிலேயே நல்ல முழு குணமடையணும்னு சொல்லி நம்ம சினிமா முரசம் வாசகர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அவர்கள் சார்பில் நம்முடைய வாழ்த்தையும் தெரிவிச்சோம். சீக்கிரமே குணம் பெறுக அப்படிங்கிற தகவலை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, வினாடி நேர கணக்கென்றாலும் அந்த மின்னல் வெட்டுக்கு ஈடாக இணையாக எதையாவது சொல்ல முடியுமா? என்ன, எதுக்கு பீடிகைன்னு சொல்கிறீங்களா? இப்போ தக்லைஃப் போயிட்டுருக்குல்ல, இது சம்மந்தமான அந்த பீடிகை தான். ஐஎம்டிபின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ஐஎம்டிபியில் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன். இந்தியன் 2வை விட ஒரு பெட்டராக இருக்குது தக்லைஃப். இந்தியன் 2 வந்து டிசாஸ்டர்னு எல்லோரும் சொன்னாங்கல்ல, அதை விட பெட்டராக இருக்குது தக்லைஃப் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த நாயகனுடைய அந்த புள்ளி விவரம் எவ்வளோ உச்சத்தில் இருக்காருங்கிறத நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். தேவர் மகன் 8.7, அதாவது 10க்கு 8.7. அதே மாதிரி அன்பே சிவம் 10க்கு 8.6. மகாநதி 10க்கு 8.6. குருதிப்புணர் 10க்கு 8.5. பாபநாசம் 10க்கு 8.4. விக்ரம் 10க்கு 8.3. தக்லைஃப் 10க்கு 4.3. இந்தியன் 2 10க்கு 3.8. அப்போ கமல் மணிரத்னம் காம்பினேஷன் தப்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் நமக்கு. ஏன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா சங்கர் படம் வந்து கடைசியில் இந்த அளவுக்கு மாட்டிக்கிறோம்னு அவர் நினைக்கல. மற்ற படங்கள்லாம் மற்ற டைரக்டர்கள் இதெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த அமைப்பு, அந்த சங்கர் அண்டு கமல் அவங்க மறுபடியும் முன்னுக்கு வரணும். அதை இந்த ஐஎம்டிபியில் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது நம்முடைய ஆசை. இதைத்தான் உலகநாயகன் கமல்ஹாசன் இன்னொரு சமயத்தில் என்ன சொன்னார்னா, இந்த இந்தியன் 3யை பற்றி அவர் சொன்னதை நான் மறுபடியும் நினைவுட்டுறேன். விருந்து சாப்பிட்றோம், முதல்ல சாம்பார் வருது, அதுக்கடுத்து மோர் குழம்பு வருது, அதுக்கடுத்து ரசம். இல்லை, ரசத்துக்கு பிறகு மோர் குழம்பா, மோர் குழம்புக்கு பிறகு ரசமா அப்படிங்கிற அந்த இதுக்கெல்லாம் நான் வரலை. ஆனால் நம்ம இதுக்கெல்லாம் அடுத்து எதிர்பார்க்கிறது என்ன? பாயாசம். அந்த பாயாசத்தை நம்ம விரும்பி ஏற்கிறோம்ல, அந்த பாயாசம்தான்
இந்தியன் 3 அதுக்காக நான் அவளோட காத்துட்ருக்கேன் அப்படின்னு வேறு யாரும் சொல்லலை, உலகநாயகன் கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த தக்லைஃப் சமயத்தில் சில அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக காசு வாங்கி கொண்டு விமர்சனம் எழுதும் தரங்கெட்டவர்களுடைய எழுத்துனால தக்லைஃப் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இனி வரும் படங்கள் அப்படி பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா இந்த பணம் கொடுத்து விமர்சனம் எழுத சொல்கிற ஒரு பழக்கத்தை ஆரம்பித்த ஒரே ஒரு தயாரிப்பாளரும் விநியோகஸ்தரும் இன்றைக்கி ஒரு பெரிய பிரபல இடத்துல அடைக்கலமாக இருக்கிறாருங்கிறத நான் சொன்னேன். அந்த மாதிரி தான் இப்போ சொல்கிறாரு. இப்போ பணம் வாங்கிக்கிட்டு எழுதுகிற கலாச்சாரம் இருக்குது, இதில் சிலர் வாங்க மாட்டாங்க சிலர் வாங்குகிறாங்க அப்படிங்கிற கணக்கெல்லாம் இப்போ அவர் சொல்கிறார். ஆனால் அந்த பழக்கத்தை ஆரம்பித்தவரே, அந்த ஆரம்பித்து வச்சவரே ட்விட்டர் ஆட்களை கூட்டிகிட்டு வந்து உனக்கு 10 லட்சம் உனக்கு 15 லட்சம் அப்படின்னு பேரம் பேசி அவர்களுக்கு பணம் கொடுத்து எழுத வைத்த புண்ணியவான் அந்த ஆள் தான். அவர் இன்றைக்கி பேசுகிறாரு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இனிமே அந்த பப்பெல்லாம் இனிமேல் இனி வரும் படங்களுக்கு வேகாது. இனி அரசியல் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, உங்களுடைய அரசியல் இது தாண்டா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கமலை மட்டம் தட்டணுங்கிற ஒரு குறிக்கோள் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இது 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அதுவும் கிடைக்காதுடா. அவர் ராஜ்யசபா எம்பி, அவர் டெல்லி போகிறாரா இல்லையா இன்னும் இது அந்த முடிவு இன்னும் ஆகலை. அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அஜெண்டா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆர்கேஎஃப்பில் வந்து மும்முரமான முன்னை விட ரொம்ப வேகமான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அன்பறிவு படத்துக்கு அடுத்த சிட்டிங் இன்னும் உட்காரலை. ஃபாரினில் உட்காந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் இங்கே இந்தியாவுக்கு திரும்பின பிறகு மற்ற இது எதுவுமே பேசலை. அந்த சிட்டிங்லேயே இன்னும் உட்காரலை. ஆக அந்த படத்தினுடைய சிட்டிங் எப்போ உட்காருவாங்க என்னங்கிற விவரமெல்லாம் வந்து நமக்கு அந்த அவர் பதவி ஏற்ற பிறகு தான் தெரியும். பதவி ஏற்புக்கு டெல்லி போகணுமா இல்லை இங்கேயே எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில விவகாரங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம முன்னதாகவே சொல்கிறது அவ்வளோ நல்லதில்லை. பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு வந்த பிறகு நான் அந்த விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன். அப்புறம் இந்த மனுஷி ஆண்ட்ரியா நடித்த படம், கோபி நயினார் அறம் படம் டைரக்ட் பண்ணார். அந்த கோபி நயினார் அவர் டைரக்ட் பண்ண படம், வெற்றிமாறன் தயாரித்த படம். அந்த மனுஷி படத்துக்கு சென்சார் தரமாட்டேன்ட்டாங்க. இவ்வளவுக்கு இளையராஜா மியூசிக் அந்த படங்கிறது எல்லாமே தெரியும். எதிர்பார்க்கக்கூடிய படம், எதிர்பார்க்கப்பட்ட படம். ஒரு சாதாரண அப்பாவி பெண்ணை தீவிரவாதி பெண்ணை முத்திரை கொத்தி போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுக்குது போலீஸ் துறை காவல்துறைங்கிறத அழுத்தம் திருத்தமாக கோபி நயினார் சொல்லியிருக்கிற படம் தான் மனுஷி. வெற்றிமாறன் இது அவருடைய தயாரிப்பு. எதுலேயுமே சர்க்கிட், அதாவது இந்த சமரசங்கிறதுக்கு வரமாட்டாங்க. தங்களுடைய கருத்தை சொல்லணும், அதை வேறு விதமாக சொல்லணும்னா அதுக்கு அவங்க ஓகே சொல்லுவாங்க. இப்போ சென்சார் போர்டு என்ன சொல்கிறதுனா அதை தூக்கு இதை தூக்கு அப்படின்னு சொல்லி போது இவர் மேலிடத்துக்கு போனார். ஏன்னா ஜூன் 17ஆம் தேதி ரீசென்சார் கூப்பிட்டுருக்காங்க. அதில் இருதரப்பும் போய் உட்காந்துருக்காங்க. இதில் வெற்றிமாறன் தன்னுடைய நிலையை சொல்லிட்டார். நீங்கள் எந்தெந்த சீனில் என்னென்ன செய்யணும்னு சொல்கிறீங்களோ க்ளீனாக சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சீனை வைக்கிறோம், மாற்றிக்கிறோம், இல்லை ஏதோ பண்ணுறோம், ரீஷூட் பண்ணுறோம், ஏதோ பண்ணுறோம். ஆனால் அந்த படத்துக்கு தடை அது பண்ணுற அந்த விவகாரமெல்லாம் வேணாம், 17ஆம் தேதியே பேசி முடிச்சுட்டு எங்களுக்கு முடிவு கட்டணும்னு சொல்லி வெற்றிமாறன் ஒத்த காலில் நிற்கிறாரு. சென்சார் போர்டும் இப்போ இவருக்கும் ஒரு மௌன யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து இந்த நம்ம உலகநாயகன் விஷயத்துக்கு வருவோம். கன்னடத்தில் சல்வராய சாமி அப்படின்னு ஒரு மந்திரி இருக்கார். கர்நாடக அமைச்சரவையில் ஒரு மந்திரி இருக்கார். அவருடைய பையன் பேர் சச்சின் சல்வராயன். மகனை சினிமாவில் கொண்டு வரணும், அறிமுகப்படுத்தணும், அவரை சினிமாவில் முன்னேற்றணும் அப்படிங்கிற ஆசை அப்பாவுக்கு இருக்குது. எல்லா அப்பாவுக்கும் இருக்குது. அதுபோக இவர் கன்னடத்து மந்திரி, வசதிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. என்ன பண்ணாருன்னா தன் மகனை மிகப்பெரிய அளவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆசை காரணமாக கமல் ஸ்ரீதேவி அப்படின்னு அந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காரு. கன்னட மக்கள் கொளுத்திடுவாங்க, தக்கலைப்பு போட்டால் கொளுத்திடுவாங்க, தேட்டரை அடிபடுவாங்க, அடிச்சுட்டு நொறுக்குவாங்க, இப்படியெல்லாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்களே. இந்த கதை விட்டுக்கிட்டு இருக்க அந்த கர்நாடக அமைப்புகள் இருக்கு, உங்களுடைய கேவலமான புத்திக்கு செருப்பால் அடித்த மாதிரி அந்த மந்திரி தன்னுடைய பையனோட படத்துக்கு தலைப்பு வச்சுருக்காரு, கமல் ஸ்ரீதேவி அப்படின்னு. இப்போ எங்கடா போய் முட்டிக்குவீங்க? உங்கள்கிட்ட நாணயம் நேர்மைங்கிறது இந்த கன்னட அமைப்புகள்கிட்ட இல்லை. அதாவது கன்னட வெறி பிடித்த அமைப்புகள்கிட்ட இல்லை. கன்னட அமைப்புகள் நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது, அவங்களாம் அமைதியாக இருக்காங்க.
இந்த வெறி பிடித்த இந்த வாட்டாள் நாகராஜன் மாதிரி சில சொறி பிடித்தவர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி இது தூண்டி விட்டுட்டு மக்கள் எங்களை இப்படி பண்ணுறாங்க, எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யை சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இந்த சல்வராயர், மந்திரி சல்வராயர் பேர் வச்சுருக்காரு. சரி, என்னுடைய பேர், என்னுடைய இப்போ வார்த்தைகளை எடுத்துகிட்டு பயன்படுத்துகிறாங்க, தலைப்புகளை சினிமா தலைப்பில் பயன்படுத்துகிறாங்க, யாரும் கேட்குறதில்ல, என்னை அனுமதி கேட்குறதில்லைன்னு வருத்தப்படுற காலம். கவி பேரரசு வைரமுத்து இப்போ தான் வருத்தப்பட்டிருக்காரு. அவர் எழுதின வார்த்தைகளை கவிதை வரிகளில் பட தலைப்புகளுக்கு பயன்படுத்துகிறாங்க, ஆனால் யாருமே என்கிட்ட கேட்குறதில்ல அப்படின்னு. அதே மாதிரி இசைஞானி இளையராஜா என்னுடைய மெட்டுக்களை பயன்படுத்துகிறாங்க, அனுமதி இது கேட்குறதில்ல, அதனால் நஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறார். ஆனால் உலக புகழ்பெற்ற ஒரு நடிகன் கமல்ஹாசன், அந்த கமல்ஹாசன்கிற பேரை நீ பயன்படுத்துவதற்கு உலகநாயகனிடம் அனுமதி கேட்டியா இல்லையா? கேட்கலைன்னா கேட்டாலும் அவர் கொடுத்துருவார். அவருக்குள்ள பெருந்தன்மை எவனுக்கும் கிடையாது. இவ்வளவுலாம் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு சிவனாம போய் பாராட்டி பேசுகிறாரு வைக்கிறாருன்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு இருக்கிற அந்த இமயமலை அளவுக்கு இருக்கிற அவருடைய மனம், விசாலமான மனம். புரிஞ்சுக்கங்க. நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.